கருணை என்பது மனிதர் மட்டுமல்ல, விடங்கிடத்தில் செய்வதும் கருணை என்பதை பாடம் எடுத்திருக்கின்றார் அந்த பரம்பொருள். நீங்கள் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வடநாட்டில் ஷீரடி பாபா இன்னைக்கு அந்த வழிபாடு பல இடங்களில் பறந்து விரிந்திருக்கிறது. சின்ன சின்ன பாதம், சிங்கார பாதம், உலகை ஆள வந்த சாய்நாதர் பாதம். இந்த சாயினுடைய சரித்திரத்தில் இன்னும் சாய் சத்சங்கத்தில் ஈடுபடுறவங்களுக்கு தெரியும். ஒரு தடவை குருநாதர் போயிட்டே இருக்காரு, கடும் பசி. அவருக்கு மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பிராட்டி இடத்தில், ஒரு பெண்மணி இடத்தில் அப்படி கையேந்தி உணவுக்காக பிக்ஷைக்கு நிற்பார். அந்த அம்மா 4 ரொட்டிகளையும் டால்னு சொல்லக்கூடிய உணவு பதார்த்தத்தையும் கொண்டு வந்து கொடுப்பார். அப்படி கடும் பசி. வாயில் வைக்க போகிறவர் தன்னை நோக்கி வரக்கூடிய 2 நாய்க்குட்டிகளுக்கு ரசித்து ருசித்து கொடுத்து விட்டு பல மணி நேரம் பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த பரம பக்திக்கு சற்று கோபம். நாம் உடல் நோக செய்த இந்த உணவு பதார்த்தத்தை ஆண்டவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடியாருக்கு இல்லை, ஒரு விலங்கினத்திற்கு கொடுத்து விட்டாரேன்னு ஒற்றை புன்முறுவலோடு அவர் சொன்ன செய்தி. பசி என்றால் நம்மால் சொல்ல முடியும். பசி என்பதை குறிப்பால் உணர்த்துகின்ற அதனுடைய வயிற்று பசியை போக்குவது நம் கடமை அல்லவான்னார்ல, அதுதான் ஞானத்தின் உச்சநிலை.